அதை தொடர்ந்து தாவேகாவோட அதிமுக ஒரு கூட்டணியில ஈடுபட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வந்துருந்துச்சு. அதுக்கு முதற்கட்டமா கரூர் விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் விஜய்க்கு ஆதரவா சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதனாலேயே அதிமுக தாவேகா கூட்டணி சேரப்போகுதுன்ற ஒரு விஷயம் பெரும் பேசும் பொருளா மாறிச்சு. பார்த்தா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைய போச்சு கூட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அதிமுக தாவேகாக்கு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் தரேன். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை துணை முதலமைச்சரா நாங்க ஆக்குறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ குடுத்தாங்க. பட் இருந்தாலும் தாவேகா சார்பா இருந்து பேசும்போது, எங்களால துணை முதலமைச்சராலாம் ஆக முடியாது. வேணா நாங்க முதலமைச்சரா இருக்கோம். நீங்க வேணா துணை முதலமைச்சரா ஆகுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ஆஃபர் குடுக்க 2 பேருக்குமே அந்த ஒரு ஆஃபர் டீலிங்ன்றது அந்த அளவுக்கு பெருசா எடுபடல. அதனாலேயே அந்த அதிமுக தாவேகா கூட்டணின்றது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகாம பேச்சுவார்த்தையிலயும் முடிஞ்சிடுற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பத்தாததுக்கு பாஜக ஆல்ரெடி அதிமுக கூட்டணி இருக்கிறதுனாலேயே தாவேகா அந்த ஒரு கூட்டணிக்கு போறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் தாவேகா ஒரு வேளை அதிமுகவை ஓகே நீங்க சொல்ற டீலிங்க்கு நாங்க வந்து ஒத்துக்கிறோம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்திருக்கும். ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்திருந்தா, இந்த ஒரு 2026 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா தான் அமைஞ்சிருக்கும். திமுக கூட்டணிக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி கூட்டணியா தாவேகாவும் அதிமுகவும் மாறியிருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு தாவேகா அதிமுக கூட்டணின்றது ஒரு பகல் கனவா தான் போச்சு. பத்தாததுக்கு ஒரு மேடையில விஜய் அவர்கள் வந்து அதிமுக ஊழல் சக்தின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பேச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நிறைய கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா தாவேகாவை நிறையபடி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் அதிமுக பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ரொம்ப நேரடியாவே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்டு சொல்லும்படி ஜெயலலிதா டைம்ல விஜய் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிமுகவால அனுபவிச்சார்ன்ற ஒரு விஷயத்த நம்ம மேற்கோள் காட்டி இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து சுட்டி காமிச்சாங்க. சோ அதை தொடர்ந்து அதிமுக தாவேகா கூட்டணியும் அமையாதுன்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆச்சு.